சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா parameter passing in Python. ஸோ வாட் இஸ் த parametersனா என்ன, இது எப்படி பாஸ் பண்ணுறோம், இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பைத்தானில் எந்த மாதிரியான பேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றது தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பெராமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் அதாவது greet அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் அண்ட் கமா greeting கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், டெஃப் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோமோ ஃபங்க்ஷனுக்கு வந்து டெஃப் அப்படின்ற கொடுப்போம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி இங்கே டிஃபைன் பண்ணிருக்கோம். நேம் அண்ட் greeting இட் இஸ் a parameters. நேம் எதுவானாலும் இருக்கலாம், greeting எதுவானாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், print ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி greetingோ அண்ட் நேமும் கொடுக்குறோம். வாட்ஸ் த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எஃப் அப்படின்ற கீவேர்ட்ஸை கொடுத்து கர்லி ப்ராக்கெட்குள்ளே அந்த பெராமீட்டர்ஸை நீங்கள் கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெராமீட்டர்ஸில் ஸ்டோராக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வேல்யூஸஸ் எதுவும் நம்ம கொடுக்காம நல் பெராமீட்டர்ஸஸாக டிஃபைன் பண்ணிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன் greet அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பெராமீட்டர்ஸோட வேல்யூஸஸ் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? விஜய் சங்கர் இஎஸ்ன்னு கொடுக்குறேன் அண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா print ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், greetingஐ கூப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் அப்படின்ற பெராமீட்டர்ஸை கூப்பிட்றோம். அப்போ நமக்கு பிரிண்டிங்கில் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ விஜய் சங்கர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பெராமீட்டர்ஸ் பாசிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீ டிஃபைன் பண்ணும்போது முதல்ல நேம் அப்படின்ற பெராமீட்டர்ஸ் தான் முதல்ல கொடுத்தேன், செகண்ட் தான் greeting கொடுத்தீங்க. ஆனால் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி print ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம கால் பண்ணக்கூடிய பெராமீட்டர்ஸ் greeting, நெக்ஸ்ட் நேம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பெராமீட்டர்ஸோட பொசிஷன் வந்து மாறுது இல்லையா? ஸோ இந்த மெத்தட்ஸை பொசிஷனல் ஆர்குமெண்ட் இன் பெராமீட்டர் பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி ஃபங்க்ஷனில் greet அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நேம் அண்ட் greeting ரெண்டு பெராமீட்டர்ஸ் இருக்கு. இதையும் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி greetingஐ முதல்ல கால் பண்ணுறேன், நேமை முதல்ல கால் பண்ணுறேன். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக அந்த greetingஓ அந்த நேமோட வேல்யூஸஸும் டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற பாருங்கள், greet அப்படின்னு சொல்லிட்டு greeting ஈக்குவல் டு அசைனிங் என்னவா இருக்கணும், ஹாய் அப்படின்னு இருக்கணும். நேம் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், இஎஸ் விஜய் இஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ greeting எனக்கு இதுவாக தான் இருக்கணும், நேம் வந்து இதுவாக தான் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம அசைன் பண்ணுறது கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்மால் டவுட் வரும். ஸோ இங்கேயும் greeting கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் greeting கொடுத்துருக்கீங்க, இது வந்து சின்டாக்ஸ் எரர் வராதா? சேம் நேம் வந்து நிறைய டைம் பயன்படுத்துகிறீங்களே. நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய greet வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா greet வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கோலன் வைக்கிறதுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் greet அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே greetன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி அதை ரன் பண்ணுது. இங்கே greet வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டிஃபைன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் பேஸ் பண்ணி அதை கால் பண்ணுது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா greeting எனக்கு ஹாய் அப்படின்னு இருக்கணும், நேம் இதுதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா ஹாய் விஜய் இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மெத்தடை பெராமீட்டர் பாசிங்கில் கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் greet அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நேம் வந்து எனக்கு எதுவானாலும் இருக்கலாம், நேம்ன்ற பெராமீட்டர்ஸ் எந்த பேருனாலும் கொடுத்துக்குங்க. பட் எனக்கு greeting வந்து என்னவா இருக்கணும், ஹலோ அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இப்போது print ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி print ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி greetingன்ற பெராமீட்டர்ஸையும் நேம்ன்ற பெராமீட்டர்ஸை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போ நமக்கு இந்த greet ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது விஜய் சங்கர் அப்படின்ற நேமை மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது கூட என்ன ஆகிடும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஹலோ விஜய் சங்கர் இஎஸ் அப்படின்னு நமக்கு பிரிண்டிங்கில் வருது. நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஹலோன்ற வார்த்தையை வேண்டாம். ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் சார்லி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். க்ரீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு வரும் ஓகேங்களா? அப்போது இதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹே சார்லி அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த கோடிங்கை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அது மாதிரியான அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டோட பொசிஷ்னல் ஆர்குமெண்ட்ஸுக்கு ஹலோ விஜய் சங்கர், நெக்ஸ்ட் ஹாய் விஜய் இஎஸ், நெக்ஸ்ட் ஹலோ விஜய் சங்கர் இஎஸ், ஹேய் சார்லி அப்படின்னு தான் ஓகேங்களா? ஏன் இங்கே வந்து டிஃபால்ட்டில் வந்து ஹே சார்லின்னு வருதுன்னா க்ரீட்டிங்கை முதல்ல நம்ம கூப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும் ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ மூலயமா பைத்தானில் பேராமீட்டர் பாசிங் அப்படின்னா என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்கேசஸ் உங்களுக்கு இந்த வீடியோ டுட்டோரியலில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பைத்தானோட கோடிங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.